Welcome dear students. So in this lesson we are going to have a glance at sentence pattern. So in sentence pattern, S stands for subject and V stands for verb and A stands for adjunct and O for object, C for complement. So here you all very well know S means subject, that is subject ரெண்டு விதத்தில் நம்ம சொல்லலாம். நம்பர் 1 வந்து அந்த வேலையை செய்கிறவங்க doer of the action or the performer of the action is called subject. Otherwise what we are talking about, எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ that is also subject. வேர்ப்னு சொல்கிறது verb அதாவது ஆக்ஷன் வேர்டாகவும் வரும் and at the same time auxiliaries am is are was were இது போலையும் வேர்பில் வரும். A stands for adjunct. adjunct சொல்கிறது it will give us some extra information like when, where, why, how அது போல். ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது 2 கொஷின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணலாம். நம்பர் 1 வாட், அது வாட் அப்படின்ற கொஷின் ஆன்சர் பண்ணிச்சுன்னா we consider that as direct object. and whom அதுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா we consider that as indirect object. இதில் சிம்பிளாக நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பர்சன் சொன்னாங்கன்னா indirect object, இல்லை ஒரு பொருள் சொன்னாங்கன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது 2 ஆப்ஜெக்ட் இருக்கும்போது தான் இது போல் நம்ம போட வேண்டியாக இருக்கும். இன்கேஸ் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் சென்டென்ஸில் இருக்குன்னா we can say that as object. Then complement. So complement we have two. Number 1 subject complement and number 2 object complement. இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது பின்னாடி உள்ளது வந்துட்டு it is tell something about the subject அப்படின்னு சொல்லும்போது அது subject complement சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்லாம் வந்துச்சுன்னா I am a teacher அப்படின்னு சொல்லும்போது teacher is about that who am I am a teacher. அது போல் வரது நம்ம subject complement அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் object complement எப்படி வரும்னா that will give some extra information or added information about the object. அது object complement OC அப்படின்னு வந்துடும். ஸோ யூஸ்வலாக சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் எது மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா SVIODO ஆர் SVOC இதில் தான் மேக்ஸிமம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது am is or was were அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டெஃபினட்டாகவே நம்ம சொல்ல வேண்டியது காம்ப்ளிமெண்ட் தான். அதே போல் சில லிங்க் வேர்ப்ஸ்லாம் கூட இருக்குது. வேர்பில் லிங்க் வேர்ப் அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் appear, look, smell, taste, sound, feel, seem, grow, turn, become, remind and prove இந்த மாதிரி லிங்க் வேர்ப்லாம் வந்தால் கூட இதுக்கப்புறமா வரக்கூடியது நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இது ப்ரெசென்ட் ஃபார்மில் மட்டும் இல்லை, பாஸ்ட் ஃபார்மில் கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல் அப்படின்றது ஃபெல்ட்டுன்னு வரலாம், க்ரோ அப்படின்றது க்ரூன்னு வரலாம், டேர்ன் அப்படின்றது டேர்ன்டுன்னு வரலாம். ஸோ சீம் அப்படின்றது சீம்டு அப்படிலாம் கூட வரலாம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள், தென் யூ வில் ஹாவ் அ கிளியர் ஐடியா அபவுட் இட். த பாய் ரெட். ஏன் இதை ரெட்டுன்னு படிக்கணும்னா த பாய் அப்படின்றது வந்துட்டு சிங்குலர் தான். இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களுக்கே தெரியும் பாய் அப்படின்ற சிங்குலர், அதோட ப்ரொனவுன் ஹீ, அப்போ ரீட்ஸ் அப்படி தான் எழுதணும். ஸோ இங்கே வந்து வி மஸ்ட் ரீட் தஸ் as ரெட். வாய் மீன்ஸ் பாய் ரெட், பிகாஸ் இங்கே எஸ் ஆட் ஆனால் தான் இது வந்து சிங்குலர், ஸோ இட் இஸ் பாஸ்ட். அது இங்கே விஷயம் இல்லை. ஸோ இதுக்கு என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லணும்னா த பாய் சப்ஜெக்ட், ரெட் அப்படின்றது வேர்ப். தென் ஹீ ரோட் மெனி போயம்ஸ். இங்கே ஹீ சப்ஜெக்ட், ரோட் வேர்ப், மெனி போயம்ஸ். ஸோ வாட் அதுக்கு ஆன்சர் பண்ணது இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ SVO. ஐ ஆம் அ பிரேவ் மேன். ஆம் வந்திருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு ஆக்சிலரி வந்துக்குன்னா பின்னாடி உள்ளதை நம்ம காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கணும். ஸோ SVC. த சைல்டு லுக்ஸ் ஸ்மார்ட் டுடே. ஸோ இங்கே த சைல்டு அப்படின்றது சப்ஜெக்ட், லுக்ஸ் அப்படின்றது வேர்ப். ஸோ இங்கே லுக்ஸ் எல்லாம் வந்தால் கூட நம்ம என்ன கற்றுருக்கோம், லுக்ஸ்னாலும் அதுக்கப்புறமா வரக்கூடியது காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குற மாதிரி வருது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஸ்மார்ட், தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ the child is subject, looks is verb, smart complement, today அப்படின்றது added information, extra information கொடுக்குறது, it is an adjunct. ஸோ பேட்டர்ன் எப்படி சொல்கிறோம், subject, verb, complement and adjunct. SVCA. my friend became a teacher. இங்கே became வந்தாலும் அதுக்கப்புறமா வரக்கூடியதை கூட we must consider that as complement, because without that this sentence is not complete. my friend became what we don't know. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வருது, அதை நம்ம எடுத்துக்கிறோம் complement. ஸோ my friend subject became verb, a teacher complement. we elected Rob a leader. ஸோ இங்கே we subject, elected verb, Rob whom object, a leader. இப்போ நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்தும்போது IODO அப்படியே திங்க் பண்ணிக்கிறாங்க, பட் தட் இஸ் ராங். யாரை நம்ம வந்துட்டு ராபாக எலெக்ட் பண்ணியிருக்கோம், யாரை நம்ம வந்து லீடராக எலெக்ட் பண்ணியிருக்கோன்னா தட் இஸ் ராப் ஒன்லி.
ஸோ திஸ் பர்சனை தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆப்ஜெக்ட் தான் அந்த மாதிரி மாறுறாங்க. நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், எ லீடர் அப்படின்னு சொல்கிறது யாரை பற்றி பேசுதுன்னா ஆப்ஜெக்ட் பற்றி பேசுது. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு தட் ஆப்ஜெக்ட். அப்போ திஸ் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார் திஸ் ஆப்ஜெக்ட் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, வி எலெக்டட் ராப் எ லீடர். இதுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்குது, அதாவது ராப் தான் லீடராக எலெக்ட் பண்ணப்படுறார் அப்படின்னு சொல்லும்போது தீஸ் 2 persons ஆர் சேம். இது போல் ரெண்டுமே சேமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஓசி பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாம். லுக் அட் த 7th question. The teacher gave me a task. The teacher subject, gave verb, me object, a task that is also a object. So 2 objects are there. அப்போ என்ன பண்ணணும், எது டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் பர்சன் அப்படின்னா வந்துட்டு அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று டு ஹூம், அது போல் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா டு ஹூம் ஆர் ஹூம் அப்படின்ட்டு நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் வாட் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வாட் மீன்ஸ் அ டாஸ்க். டு ஹூம் அப்படின்னா me. அப்போ என்ன பண்ணுறோம், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். The teacher subject, gave verb, me indirect object, a task direct object. We painted the house green. So இங்கே we subject, painted verb, the house green என்னன்னு கண்டுபிடிக்கணும். The house அது ஆப்ஜெக்ட் தெளிவாகவே தெரியுது. green இங்கே என்ன யோசிக்கணும்னா, இப்போ ஹவுஸை தான் க்ரீனாக பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் க்ரீன் இஸ் அபவுட் த ஆப்ஜெக்ட். ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ஹவுஸில் தான் க்ரீன் கலர் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ சேம் திங். அப்போ இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் 7th ஒன்று பார்த்தா மீ அ டாஸ்க், எனக்கு அப்படின்ற ஒரு ஹியூமன் பீயிங், டாஸ்க் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு திங். ஸோ இங்கே 2 different things. பட் இங்கே அந்த ஹவுஸில் தான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இது ஓசி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற பேட்டர்னில் எழுதணும். So look at the 9th question. So இதில் my uncle sent a watch to me. இந்த கொஸ்டினில் my uncle அப்படின்னு சொல்கிறது subject, sent அப்படின்னு சொல்கிறது verb, a watch, what, that is an object, to me, that is also an object. So 2 objects are there. So we must say which is direct and which one is indirect. A watch, what, we know what அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலே that is a direct object. Then to me, to whom அப்படின்னு சொல்கிறது indirect object. So SVIODO. Look at this one. The news made her faint. So the news அப்படின்றது subject, made verb, her object. So what is faint? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். faint இங்கே made அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறமா வரக்கூடியது we must say that as a complement. So faint is a complement for made. So subject, verb, object, complement. SVOC. I turned 18 yesterday. I subject, turned verb, 18 and yesterday. Turned is a verb. நம்மளுக்கு தெரியும் turn வந்தாலும் அதுக்கப்புறமா வரக்கூடியது that is a complement because turn is a link verb. So இங்கே 18 அப்படின்னு சொல்கிறது complement for turn. So yesterday we know that is an adjunct. So SVCA. My mother grew old. Grewன்னு கூட ஒரு வேர்டு பார்த்தோம், grow, அது கூட நம்மளுக்கு லிங்க் verb தான். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடியது காம்ப்ளிமெண்ட் ஒன்லி. My mother subject, grew verb, C complement. The sun is a round ball of fire. The sun subject is auxiliary வந்தாலும் verb தான். A round ball of fire ஃபுல்லாக am is or was were அந்த ஆக்சிலரிக்கு அப்புறமா வரக்கூடியது we know that as a complement. So it's a complement. One more thing நம்மளுக்கு தெரியணும், அதாவது ஆஃப் வந்துச்சுன்னா இது ஃபுல்லாமே சிங்கிள் பார்ட் தான் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, a round ball அது ஒரு ஆப்ஜெக்ட், ஆஃப் ஃபயர் அது வேறு என்ன ஒரு அட்ஜங்க்ட் ஏதோ ஒன்று போட்டோம், தட் இஸ் ராங். ஆஃப் வந்ததுன்னா அது ஃபுல்லாக சேர்த்து சிங்கிள் பார்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ the sun is a round ball of fire அது வந்துட்டு subject, verb and complement. Thank you for watching. இது நல்லா ஒரு முறை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் புக்கில், ட்ரில் புக்கில், கைடில் உள்ள எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு that you can score in this area easily. Thank you for watching this.